இல்ல தான் நம்ம அந்த படிக்கிறோம். மதமாற்றம் அதிகரிக்கும் போது, அது ஒரு பெரும்பான்மைவாதத்தை இழக்க நேரிடும். இப்ப நாடே மாறிடும். அப்போ அப்படிலாம் இது நம்ம வரலாற்று ரீதியா சார் இப்ப இந்து மதத்துல நெறைய குறைகள் இருந்தது. அந்த குறைகளை இந்துக்களுக்கே தெரியல இது தப்பு. கண்ணப்ப நாயனாருக்கு தெரியல. யாருக்குமே தெரியல. திருப்பானாழ்வாருக்கு தெரியல. நம்மள எதுக்கு இப்படி பண்றாங்க? நம்மள எதுக்கு கொல்றாங்க? நம்மள எதுக்கு உள்ள விட மாட்டேங்க? இவங்க கேள்வியே கேட்கல. நான் ஓரமா நின்னு ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு போறேன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிறிஸ்துவ மதம் வருது. முதல்ல கிறிஸ்துவ மதம் தான் வருது. 12 அப்போஸ்தலர்கள் வராங்கன்ற உடனே இவங்க ஆஹா வெளியிலேருந்து ஒரு மதம் வருது. இவங்க ஏதோ சொல்லி தராங்க, இவங்க ஏதோ சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம ஏதாவது நன்றி கடன் பட்டுருக்கிறோம்னா, இந்துக்கள் கோயிலுக்கு இன்னைக்கு போறாங்கன்னா, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவ மதம் மட்டும் இந்தியாவுக்கு வரலன்னா, இன்னி வரைக்கும் பாதி இந்துக்கள் கோயிலுக்குள்ளே போயிருக்க முடியாது. அப்படியே கோபுரத்த பார்த்து அப்படியே ஓடிடுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப கிறிஸ்துவ மதம் எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணுது. இவங்கலாம் போய் அந்த மதத்துக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம ஜனத்தொகையெல்லாம் அந்த மதத்துக்குள்ள போனா, அப்ப ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிரும். எலக்ஷன்னு ஒண்ணு வரப்போது, ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குன்ற பயம் வரும்போது தான் இந்துக்கள் என்ன சொல்றாங்க, சரி, சரி பரவால்ல. நாங்களும் கதவெல்லாம் தொறக்குறோம். எல்லாரும் கோயிலுக்குள்ள வாங்க. நாங்களே அக்செப்ட் பண்ணி தொலைக்கிறோம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? இன்னொரு மதம் ஆட்கள பிடிக்குது. நாங்க ஆட்கள இழக்க விரும்பல. அதுவரைக்கும் மதிக்காம வச்சிருந்த ஆட்கள் மேல அப்பதான் அவங்களுக்கு மரியாதையே வருது. அப்ப ஜாதி முக்கியம் இல்ல. வர்ணம் முக்கியம் இல்ல. இந்த மனுஷனுக்கு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அவன கோயிலுக்குள்ள கூப்பிடு, கோயிலுக்குள்ள கூப்பிடு. சமஸ்கிருதத்த சொல்லி தான் இப்ப ஏன் சொல்றாங்க? ஏன் 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தரல? ஏன் 100 வருஷத்துக்கு முன்னாடி குடுக்கல எங்களுக்கு? ஏன்னா அப்ப கிறிஸ்துவ மதம் பரவல. இல்ல கிறிஸ்தவ மதத்துல ஜாதி ஸ்ட்ரக்சர் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுல்ல. கிறிஸ்துவ மதமும் ஒண்ணும் சரியான மதம்லாம் நம்ம சொல்லல. இதுக்கு அது நல்ல பதில்லாம் நம்ம சொல்லல. இந்த நோய்க்கு அது தீர்வெல்லாம் அதுவும் இன்னொரு நோய் தான். அதுலயும் நெறைய பிரச்சனை இருக்கு. கிறிஸ்துவ இந்த இதுக்கு அது பரவால்ல அப்படி. பாஸ்டர்கள்லாம் என்ன பண்றாங்க, கோயில்லயா தட்சணை தான் வாங்குவாங்க. இந்த பாஸ்டர்கள்லாம் அதுவும் அங்கங்க முளைக்கச்ச சர்ச்சில பாஸ்டர்கள்லாம் இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ். தசம பாகம்னு ஒண்ணு வாங்குறாங்க. அதாவது ஒரு கடுமையான உழைப்பாளி ஒரு பெண் ஒரு ரூ. 2000 சம்பாதிக்கிறாங்கன்னா, அந்த ரூ. 2000ல 10ல ஒரு பங்கு அந்த சர்ச்சுக்கு குடுத்துடணுமா. இல்ல அது பைபிள்லயே இருக்கே. ஆ. அந்த கட்டளை பைபிள்லயே இருக்கு. அது எல்லா சர்ச்லயும் வாங்குறாங்க. அது மாரி வாங்கி, வாங்கி அவர் பில்டிங் கட்டிக்கிறாரு, கார் வாங்கிக்கிறாரு. அவரு பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. இவங்க ஏழைகள் இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சு, உழைச்சு அந்த தசம பாகத்த குடுத்து, குடுத்து இன்னும் அடிமை ஆயிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லா மதங்களும் மனிதர்களை, முக்கியமா பெண்களை அடிமையா தான் வச்சுட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்த என்ன அட்லீஸ்ட் என்ன உட்காரவாவது வைக்கிறான். உள்ளயாவது கூப்பிட்டான்ல. எனக்கும் ஷேர் குடுத்தாங்கல்ல. எனக்கும் ஒரு அவங்க எல்லாருக்கும் அப்பம் குடுத்தா, எனக்கும் ஒரு அப்பம் குடுத்தாங்க. ஸோ எனக்கு இன்க்ளூஷன் இருக்குன்றதுனால தான் மக்கள் அங்க போனாங்க. அந்த இன்க்ளூஷனே இந்து மதத்துக்குள்ள இப்ப தானே வந்தது. எப்படி வந்தது? இன்னொரு மதம் வந்ததுனால, போட்டினால வந்தது.